புரிகிறது. பிதாவையும் குமாரனையும் மறுதலிக்கிறவனே அந்தி கிறிஸ்து. அப்படின்னா பிதாவுக்குள் குமாரன் இருக்கிறார், குமாரனுக்குள் பிதா இருக்கிறார். இதுதான் வேத சத்தியம். இதை மறுதலிக்கிறவன் அத்தனை பேரும் அந்தி கிறிஸ்து. நீங்கள் அதைத்தான் மறுதலித்து கொண்டிருக்கிறீர்கள் திருத்துவக்காரர்களே. நீங்கள் பிதா குமாரனே இல்லை, குமாரன் பிதாவே இல்லைன்னா பிதாவுக்குள் குமாரன் இல்லை, குமாரனுக்குள் பிதா இல்லைன்னு நீங்கள் மறுதலிக்கிங்க. நீங்கள் தான் அந்த அந்தி கிறிஸ்து என்று வேதம் திட்டமும் தெளிவாக கூறுகிறது. அதான் விக்கிரக ஆராதனைக்காரர்களுக்கு காமன் சென்ஸ் இருக்காது. காமன் சென்ஸ் உங்களுக்கு எப்படி இல்லை என்பதை நான் அந்த வசனத்தின் மூலமாக தெளிவாக விளக்குகிறேன். நீங்கள் இயேசுவை பிதா இல்லைன்னு தானே சொல்கிறீங்க. இந்த வசனம் இயேசு தான் பிதா என்று இந்த வசனமே கூறுகிறது. அவர்களே, இந்த வசனத்தை நிறுத்தி நிதானமாக வாசிங்க. இங்கே 2 டேம் யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. அதாவது இயேசுங்கிற ஒரு டேம் யூஸ் பண்ணப்பட்டிருக்கு, கிறிஸ்துங்கிற ஒரு டேம் யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. இயேசுவை கிறிஸ்து அல்ல. அடுத்தது பாருங்கள், பிதாவையும் ஒரு டேம் யூஸ் பண்ணப்பட்டிருக்கு, குமாரன்னு ஒரு டேம் யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. பிதாவையும் குமாரனையும் மறுதலிக்கிறவன் இருக்கு. இப்போது இங்கே உங்களுக்கு தெரியும் இயேசு தான் குமாரனுங்கிறது தெரியும். அப்போ நாங்கள் கிறிஸ்து யார்? கிறிஸ்து தான் பிதாங்கிறதுக்கு இந்த வசனமே ஆதாரமாக